கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். வேதத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், தேவ ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன, ஆசீர்வாதம் என்ன, மேன்மை என்ன, தேவ ஜனங்கள் அடைந்த உபத்திரவம் என்ன, நிந்தை என்ன என்பதை குறித்து பல காரியங்கள் மிக தெளிவாக விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஏன் வாசிக்கிறோம்? என்றைக்காகிலும் உங்களுக்குள் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? கடந்த நாளிலே ஒரு தாயாரிடத்தில் நான் தொலைபேசியிலே பேசி கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 39 வயது நிறைந்த அந்த தாயாருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவர் சிறு வயதிலே மரித்து போனார். மிகுந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அந்த குடும்பம் நடந்து வருகிறது. ஆகவே அந்த குடும்பத்திலே அந்த தாயாரோடு நான் பேசும் பொழுது, அம்மா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நல்லது, ஆனால் நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள், நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசிப்பீர்களா என்று சொன்னேன். அந்த தாயார் சொன்னார்கள், ஐயா, நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்திருக்கிறேன், எனக்கு வேதம் வாசிக்க தெரியும், நான் தினமும் ஒரு வசனம் கண்டிப்பாக வாசித்து விடுவேன் என்று சொன்னார்கள். நான் யோசித்தேன், ஒரு வசனமா என்று கேட்டேன். ஆம், டெய்லி ஒரு வசனம் தான் வாசிப்பேன். நான் சொன்னேன், நீங்கள் அந்த ஒரு வசனம் வாசிக்கிறீங்க, அது உங்களுக்கு புரிந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், மனபாரமாக இருக்குது, பிள்ளைகளை எப்படியாவது வளர்க்கணுங்கிற கவலை தான் நிறையா இருக்குது. அதனால நான் வேலைக்கு போகிற நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் என் சிந்தைக்குள்ளே போராடி கொண்டே இருப்பேன், கவலைப்படுவதற்கே நேரம் போய்விடுகிறது என்று சொன்னார். அப்போ அந்த தாயாரிடத்தில் சொன்னேன், ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார், நீ கவலைப்படுவதனால் உன் சரீரத்தில் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஏன் கவலைப்பட வேண்டும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் வந்து சேரும், பலவிதமான இழப்புகள் வந்து சேரும், பலவிதமான போராட்டங்கள் வந்து சேரும். இப்படிப்பட்ட துன்பத்தின் போராட்டத்தின் காலத்தில் எல்லாம் நீங்களும் நானும் அழுது துக்கப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்ல கவனிங்க, வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். இப்போ கவனிங்க, இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் வேதத்தை வாசிக்கிறார்கள். ஒருத்தர் ஒரு வசனம், ஒருத்தர் ஒரு அதிகாரம், ஒருத்தர் 2-3 அதிகாரம் வாசிக்கிறாங்க. நல்லது, நல்லது. ஆனால் இந்த வேத வசனங்களை ஏன் வாசிக்கிறீர்கள்? எதற்காக வேதத்தை வாசிக்க வேண்டும்? சிலரிடத்தில் நான் கேள்வி கேட்ட பொழுது சொன்னாங்க, கிறிஸ்தவங்க என்ன வேதம் வாசிக்கணும்ல ஐயா அப்படின்னு சொல்லி. சிலர் சொல்கிறாங்க, பைபிள் படித்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சிலர் சொல்கிறாங்க, நம்ம பைபிள் படித்தா நிறைய தெரிஞ்சுக்கிடலாம்ல பிரதர். சிலர் சொல்கிறாங்க, நம்ம பைபிள் படித்தா 4 பேருக்கு புத்தி சொல்லலாம்ல. இப்போ பாருங்க, வேதாகமத்தை வாசிக்கிற தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற மனநிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமத்தினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ வேதத்தை எப்படி வாசிக்கணும், எப்படி தியானிக்கணும் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சிருக்கோம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில். அதில் தேவன் அனனியாங்கிற ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல பேசுகிறார். நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு போ, அங்கே சவுல் என்னும் பேருள்ள ஒரு மனிதனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். எவ்வளவு திட்டமாக முன்னை பின்னே தெரியாத ஒரு நபரை குறித்து அவன் எந்த தெருவில் இருக்கிறான், எந்த வீட்டில் இருக்கிறான் என்பதை ஆண்டவர் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். பிரியமானவர்களே, இப்படி வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே என்னோடு கூட நீங்கள் பேசுமே. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நீ எழுந்து மர்காசி சைசண்டி ஸ்கூலுக்கு போ, அங்கே ஹாஸ்டலில் இன்ன பேருடைய ஒரு மனிதன் இருப்பான், அவரை சந்தித்து நான் சொன்னதாக இந்த காரியத்தை சொல்.
எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன், கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு நபர் அங்கே இருக்காருங்கிறது தெரியாது. பாருங்கள், சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். அங்கே போய் விசாரித்தால் ஹாஸ்டலில் அப்படி ஒரு நபர் வார்டனாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, இன்றைக்கு காலை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து பேசினார், என்னென்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னார், பிரதர், நீங்கள் சொல்கிற காரியம்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு அப்படின்னார். எனக்கு சங்கடமாக போய்விட்டது. சரி என்று சொல்லி நான் திரும்பி வந்து விட்டேன். ஆனால் பாருங்கள், 1 வாரம் இருக்கும், அந்த மனிதன் என்னை தேடி ஓடி வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு, பிரதர் என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நீங்கள் சொல்லும்போது நான் அதை பெருசாக நினைக்கல, ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் சொன்ன பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்துட்டு, எப்படியாவது அதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் ஒருபோதும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். ஏதோ அனனியாவோடு பேசினார், சாமுவேலோடு பேசினார், சகரியாவோடு பேசினார் என்பதல்ல, பரிசுத்தவான்களோடும் தீர்க்கதரிசிகளோடு பேசினார் என்பதல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசி. உங்களோடு கர்த்தர் பேச ஆவலாக இருக்கிறார். உங்களை குறித்து உங்களோடு பேசுவார், உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுவார், உங்கள் பெற்றோரை குறித்து பேசுவார், உங்கள் நண்பர்களை குறித்து பேசுவார், உங்கள் சபையாரை குறித்து பேசுவார். நீங்கள் தாகத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கருத்தாக ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமாவது நிதானமாக புரிந்து விளங்கி கொண்டு வேதத்தை வாசித்து தியானித்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், பட்சபாதம் இல்லாத தேவன் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்கள் கூட பேசும் பொழுது தான் உங்கள் ஆவி ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், உணர்வுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது தான் நீங்களும் நீதியான செம்மையான பாதையில் நடப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அனுபவம் இருந்தால் எத்தனை சோதனை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. பிரியமானவர்களே, இவ்வளவு மகிமையான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் உப்பு சப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. ஏதோ கோயிலுக்கு போனேன், பைபிள் வாசித்தேன், ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணேன், இல்லை. இதை கடந்து தேவனால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு வர வேண்டும். அவர் உங்களோடு பேசுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னார் அல்லவா, உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள், கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். உன்னத அனுபவங்களை எங்களுக்கென்று வைத்திருக்கிறவரே, இந்த நாளிலே தேவ செய்தி கேட்கிற உமது பிள்ளைகளோடு அந்த அனுபவங்களை நீர் கற்றுக் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். சுகந்தி, கர்த்தர் உன்னை காண்கிறார். உன் வாழ்க்கையில் நீ ஒரு கசப்பான பாதையில் கடந்து வருகிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நிதானமாய் என் பாதத்தில் அமர்ந்திரு, நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். தகப்பனே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.